பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா? பாட்டு எழுதுறதே டபுள் மீனிங்கோட எழுதுறாங்க பாருங்க, அதுதாங்க மேட்ரு. அதாவது ஒரே மப்பு பாட்டுங்க தான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த லியோ படத்தில் ஒரு பாட்டு இப்படி தான் விட்டார், நான் ரெடி தான் வரவான்ட்டு. ஆனால் நீ வாண்ணான்னாங்க. இப்போ வந்து கேம்பெயின் தொடங்கட்டுமா அப்படின்றாரு, மைக்கு எடுக்கட்டுமா. நான் வெங்கட் பிரபு கேட்குறாரு, என்னப்பா கேம்பெயின் சொல்கிற? ஷாம்பெயின்? ஓ இல்லை ஷாம்பெயின் தான் நான் சொன்னேன் அப்படின்றாரு விஜய். அப்புறமா ஷாம்பெயின் எடுத்தால் எதுக்கு மைக் எடுக்கணும்? ஒரு கான்செப்டே புரியலையாங்க, என்னங்க பண்ணி வச்சுக்கிறீங்க? எப்படியோ மங்காத்தாவிலேருந்து இன்னும் அதே ஸ்ட்ராட்டஜியில் ஓடி நிற்கிறாரு போல இருக்குது நம்ம வெங்கட் பிரபு. ஆனால் மாநாடு வேறு மாதிரி இருந்தது. இந்த படம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. தளபதி விஜய் இருக்கிறாரு, அப்புறம் பிரசாந்த் இருக்கிறாரு, அப்புறம் பிரபு தேவா இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து பைலட்டுங்க பொழுது, பைலட்டுங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது. அப்புறம் ஒரு புள்ள அப்பா 2 வேஷத்துலேயும் விஜய் வராரு. அதுதான் இந்த படத்துடைய இந்த படத்துடைய கதையை வந்து யாருக்குறைய ரிவீல் ஆன மாதிரி தான். ஏன்னா வேறு ஒரு இங்கிலீஷ் படத்துடைய கதை தான் இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டு உடச்சிட்டாங்க. எப்படியோ இங்கிலீஷ் படத்துடைய கதையாக இருந்தாலும் தெலுங்கு படத்துடைய கதையாக இருந்தாலும் விசில் போடு, குத்துப்பாட்டு, அது இதுன்ட்டு அந்த ஒரு வைப் இருந்ததுன்னா வந்து விஜய் படம் வேறு லெவல் போயிடும். ஏன் நண்பா இதை வேறு எடுத்துன்னு வந்துடுறாரு. அப்பப்போ விசில் போடுன்னு ஓட்டினுக்கிறாங்க. கோட் படம் செப்டம்பரில் வரப்போதான். விசில் போடுன்றது வந்து சிஎஸ்கேவுடைய அந்த விசில் போட வந்து நம்ம இவருக்கு வெங்கட் பிரபுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து மங்கத்தாலே வந்து அந்த ஒரு கான்செப்ட் மாதிரி கொண்டு வந்தார். சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க, சோலோவை செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன். என்ன குடிக்கவா அப்படின்வார் பிரேம்ஜி அஜித்கிட்ட. இப்போ வந்து விஜய் இந்த படத்தில் எப்படியோ படம் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்காங்க படத்தில். லாரன்ஸ் கூட இருக்கார் போல இருக்குது, அது என்ன கதைன்னு தெரியல. அப்புறம் நம்ம இவர் பழைய ஆக்டர் மோகன் வேறு வராரு. மோகன் பிரசாந்த்லாம் வந்து அவுட் ஆகி வருஷங்களாச்சு. அவங்கெல்லாம் வந்து வருஷங்களுக்கு அப்புறமா வரப்போகிறாங்க. யுவன் சங்கர் ராஜா தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. கோரியோகிராஃபி ராஜீவ் சுந்தரம்க்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல. பார் 68 அப்படின்ற அந்த பாருடைய அந்த ஒரு வருது, 1974 ஓப்பன் ஆன பார் அப்படின்ற மாதிரி. அதுக்கும் ஏதாவது ஒரு கதை வச்சுருப்பாங்க பின்னாடி. ஒரே கொண்டாட்டம் தான் போங்க. எப்படியும் வந்து இந்த குடிக்கிற விஷயம் அப்படின்றது வந்து அதையே ப்ரமோட் பண்ணியிருக்கிறது விஜய்க்கு அரசியல் வாழ்க்கைக்கு அவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரியல. அவர் கட்சியில் வந்து நிறைய பேர் தொண்டர் சேர்ந்துருக்காங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து சேர்ந்ததெல்லாம் வந்து சின்ன பசங்கன்ட்டு நிறைய அரசியல் கட்சிங்க, அரசியல் விமர்சனம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து கலாய்ச்சினுக்கிறாங்க அவரை. எப்படியோ அடுத்த எலெக்ஷனில் பார்க்கலாம். இந்த எலெக்ஷனில் ஒன்றும் அவர் வெளியில் வரல. அடுத்த எலெக்ஷனில் டைரெக்டாக முதலமைச்சர் சீட்டுக்கு தான் வெளியே வரப்போகிறார் பொழுது. அவர் எப்படியோ ஒரு படம் கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ். இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லும்போதே அதையே வந்து கலாய்ச்சினுக்கிறாங்க. இவர் தான் கிரேட்டஸ்ட்டாக, நான் வேறு யாரும் கிரேட்டஸ்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி. பார்க்கலாம் எப்படி வருதுன்றது. தளபதி விஜய் கோட். இந்த ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் பார்க்கும்போது தான் அப்படியே வந்து லியோலேருந்து காப்பி அடித்த மாதிரியே இருக்குது. அந்த பேக்ரவுண்டும் அந்த இதுவும் அவருடைய ட்ரெஸ் கலரும் அதுவும் எல்லாம். ஆனால் வந்து நடுவில் பிரபுதேவா வராரு. அதனால் பிரபுதேவாவும் பிரசாந்தும் எல்லாம் வராங்க. அதனால் பார்க்கலாம். இந்த படம் வந்து வேறு லெவலில் போவோன்றாங்க. எவ்வளோ தூரத்துக்கு வேறு லெவலுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். 1000 கோடி அடிக்குமா, 500 கோடி அடிக்குமா, இல்லை புஷ்ஷுன்னு போயிடுவானு. புஷ்ஷுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு பேர் வேறு வச்சிட்டாரு. தளபதி வேறு இருக்காரு. அப்போ விட்டு கொடுக்க முடியும்.